அடுத்தது நீங்கள்தான் சும்பா நிசும்பா. ஆனால் நீங்கள் எந்த வடிவத்தை அவமானப்படுத்தினீர்களோ அந்த வடிவை எடுத்தே உங்களை அழிப்பேன். முடிந்தால் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இன்றைய இரவு பொழுதுதான் உங்களுக்கு இறுதி இரவாகும். மகாகாளி உங்களை கண்டடைந்து உங்களை வதம் செய்வார். ஓடுங்கள்! நவதுர்க்கைகளின் கதைகளில் ஒன்றான இக்கதை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். மகிஷாசுர மர்தினியாக உனக்கான இந்த வடிவம் கார்த்தியாயினி என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படும். அசுரனின் வதத்தை இங்கு சாமுண்டா புரிந்ததினால் இன்று முதல் இந்த மலை சாமுண்டி மலை என்ற பெயர் கொண்டே அழைக்கப்படும். நான் இங்கு சாமுண்டீஸ்வரி வடிவத்தில் எப்பொழுதும் அருள் பாலிப்பேன். மகிஷாசுர மர்தினியின் பெயரால் இந்த இடம் மகிஷபுரம் என்று அழைக்கப்படும். இவ்வுலகம் இன்று முதல் உன்னை ஜெகதாம்பாள், துர்கா என்று அழைக்கும். மக்களை ஆபத்திலிருந்து காக்கும் கார்த்தியாயனி தேவி நீ. உனது தாயின் 9 வடிவ கதைகளையும் கேட்க ஆசைப்பட்டாயே? கார்த்தியாயனி கதை வரை அறிந்து கொண்டாய். இனிவரும் கதையில் நீயே சாட்சியாக இருப்பாய். இது சாதாரண இரவு அல்ல கார்த்திகேயா. இது அழிவுக்கான இரவாகும். சும்பன் நிசும்பனின் அழிவுக்கான இரவு. நம் அழிவு ஆரம்பமாகிவிட்டது. கொன்று விடுவாள், நம்மை கொன்று விடுவாள். அவள் கொல்லத்தான் போகிறாள், நம்மை கொன்றுவிடத்தான் போகிறாள் தமையா. நம் இருவரின் அழிவும் ஆரம்பமாகிவிட்டது தமையா. இல்லை, என்னை எவராலும் கொல்லவே முடியாது. நாம் அனைவரும் தயாராக உள்ளோம். மகா காளி போற்றி போற்றி. நில்லுங்கள்.
தாங்கள் அனைவரும் யுத்தத்திற்கான ஆடைகளுடன் ஏன் இருக்கிறீர்கள்? ஏனென்றால் யுத்தம் இன்னும் முடியவில்லை தாயே. தாங்கள் தான் கூறினீர்களே இன்று இரவு சும்பனும் நிசும்பனும் அழியப் போகிறார்கள் என்று. அதற்காகத்தான் நாங்கள் அனைவரும் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். போர் நிச்சயம் நடக்கும் கார்த்திகேயா. ஆனால் இம்முறை எந்த சேனையும் தேவையில்லை. நான் தனியாக சென்று அவர்களின் கதையை முடிப்பேன். ஆனால் தாயே, தாங்கள் தனியாகவா? ஒரு பெண்ணால் தனித்து செயல்பட முடியாதென்ற எண்ணத்தை மாற்ற வேண்டும் கார்த்திகேயா. ஒரு பெண்ணை ஏளனமாக நினைத்தவனுக்கு எதிரானதுதான் இந்த யுத்தம். பெண்ணை அவமதித்தவன் அவன். மீண்டும் மீண்டும் அவள் தன்மானத்துடன் விளையாடியவன். அவளை ஏளனமாக எள்ளி நகையாடியவன். இன்று இரவு அந்த இரு துஷ்டர்களையும் நாசம் செய்து நான் அனைத்திற்கும் ஒரு முடிவு கட்டுவேன். நிச்சயம் அவர்கள் ஒளிந்திருப்பார்கள். ஆகையால் அவர்களை தேடுவதற்கு நாங்கள் அனைவரும் உதவி செய்யலாம் அல்லவா? இன்றைய இரவு முக்கியமானது. அந்த சும்பனும் நிசும்பனும் தப்பிக்க இயலாது. தாங்கள் எதற்காக இந்த இரவை தேர்ந்தெடுத்தீர்கள்? ஏனெனில் பகல் ஆண்களுக்கானது. இரவென்பது பெண்களுக்கானது. தீயவர்களை அழிக்க இரவு பெண்களுக்கு சிறந்தது. இருளில் நீ இப்பிரபஞ்சத்தை உணர்ந்திருக்கிறாயா? ஒளியானது இருளின் முன்பு எவ்வளவு சிறியதானது என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். உண்மை அதுவே. இருளை கண்டால் அனைவரும் அச்சம் கொள்வர். ஏனெனில் இருள் பற்றி அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் மெய் என்னவென்றால் பகல், அதாவது ஒளி, இரவின் மடியிலிருந்தே பிறக்கின்றதாகும். அதன் பின்பு இரவின் மடியிலேயே அவ்வொளி அடக்கம் பெறுகின்றது. இச்சக்கரமானது எப்பொழுதும் சுழன்று கொண்டேதான் இருக்கும். ஆகையால் கார்த்திகேயா, முடிவே ஆரம்பமாகும். இச்சமயம் சும்பன் மற்றும் நிசும்பனின் அழிவு ஆரம்பமாகிவிட்டது. அந்த மகா காளி மகிஷாசூரனை கொல்வதற்கே மார்க்கம் கண்டெடுத்து விட்டாள். நமது அசுரர்களை கொல்வதற்கும் நிச்சயம் ஏதேனும் ஒரு வழியை அவள் வகுத்திருப்பாள். அவள் இறந்தாலும் நம்மை கொல்வதற்கென்றே மீண்டும் பிறப்பெடுப்பாள் அவள். இப்பொழுது ஒரே ஒரு வழியே உள்ளது. போர் ஒன்றே வழி, இறுதி போர் ஒன்றே வழி. இந்த இரவோடு இரவாக அவளை அழித்தாக வேண்டும். முட்டாள் போல் உளராதே நிசும்பா. நான் சொல்வதை கவனமாக கேள். போரில் அவளை நம்மால் வெல்ல முடியாது. அதனால் இன்று இரவு மட்டும் இங்கே எங்காவது ஒளிந்து கொள்வோம். போதும், இன்று மட்டும் நாம் அவளது பார்வையில் இருந்து தப்பிவிட்டால் அதன் பிறகு அவள் நமக்கு உயிர் பிச்சை அளித்து விடுவாள். எப்பொழுதும் அவள் நம்மை கொல்ல மாட்டாள். என்னை கொல்லவே மாட்டாள். இன்று மட்டும் நாம் அவளிடமிருந்து தப்பிவிட்டால் போதும். உனது வாளுக்கு வேலை அளிக்காதே, உன் மூளைக்கு வேலை அளி. இன்று இரவு தப்பிவிட்டால் அதன் பின் என்னை எவரும் எதுவும் செய்ய இயலாது. அந்த அபலையை என்னையே கூட திருமணம் செய்து கொள்ள வைப்பேன். நான் சொல்வது புரிகிறதா? புரிகிறதா இல்லையா? நிசும்பா, 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 நிசும்பா.
நிசும்பா நிசும்பா என்னவாயிற்று தமையா? ஒன்றுமில்லை. நாம் எப்படியாவது இன்றிரவு தப்பித்தாக வேண்டும். இன்று ஓரிரவு மட்டும். என்னவாயிற்று மகாதேவா? உங்கள் கண்களை பார்க்கும் பொழுது சந்தேகப்படுகிறீர்களா? எங்கு சந்தேகம் உள்ளதோ சங்கரன் அங்கு இருப்பதில்லை பார்வதி. சந்தேகம் இல்லை என்றால் பிறகு என்ன? அக்கறை. மனதில் அக்கறை வெளிப்படுகின்றது. அதிக அக்கறை கொள்வதால் மனம் கவலை கொள்ளும் பார்வதி. மனமானது அதிகம் நேசிப்பவரை பற்றி கவலை கொள்ள வைக்கும். அவரது திறமை, சக்தி அனைத்தையும் பற்றி அறிந்திருந்தும் கூட அறியாமல் அச்சமானது தொற்றிக்கொள்ளும். அப்படி இருந்தால் அந்த பயத்தை கலைந்து விடுங்கள். தங்கள் மனைவி மீது நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை கொண்டுள்ளேன், முழுமையான நம்பிக்கை கொண்டுள்ளேன். எனினும் ஒன்றுரைக்க விரும்புகிறேன். உனக்கு என்னுடைய சகாயம் தேவைப்படுமா? தங்கள் சகாயத்தில் தானே நான் வாழ்கிறேன். தங்களுடைய சக்தி மற்றும் தங்களுடைய ஊக்கம்தான் எனக்கு என்னையே உணர்த்தியது. தாங்கள் எனக்கு ஒரு வாக்கு தர வேண்டும். என்ன நிகழ்ந்தாலும் சரி, மகாகாலன் மகாகாளியின் வழியில் வரவே கூடாது. எனது விருப்பத்தை நிறைவேற்றுவீர்களா மகாதேவா? விரைவிலேயே இன்று சூரியன் உதயமாகிவிட்டால் போதும். இதற்கு முன்னர் சூரிய உதயத்தை இப்படி காண்பதற்கான இச்சை என் மனதில் ஏற்பட்டதே இல்லை. நிசும்பா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அந்த மகா காளியை கொல்வதற்காக நான் ஒரு காலச்சக்கரத்தை உருவாக்குகிறேன். பலிபீடத்தை ஏற்படுத்துகிறேன். இதிலிருந்து அவள் எப்படி தப்புகிறாள் என்று பார்க்கிறேன். முட்டாள்தனமாக செயல்படாதே. இன்று ஓர் இரவு மட்டும் நாம் தப்பிவிட்டால் போதும். ஒளிந்து கொள்வதற்கான வியூகத்தை வகு. தாங்கள் யார் என்பதை மறந்து விட்டீர்கள். ஆனால் நான் மறக்கவில்லை. நான் மாவீரன் சும்பரின் தம்பி என்பதை மறக்கவில்லை. இன்று எது நடந்தாலும் சரி, யுத்தம் புரியாமல் எனது தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் இறக்க நேர்ந்தாலும் கூட அந்த மகாகாளிக்கு தக்க பாடத்தை புகட்டுவேன். நீ உயிரை விடுவதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய் முட்டாளே. நான் என்றென்றும் அந்த மகாகாளியை வெற்றி கொள்ளவே விரும்புகிறேன். இன்று இரவு மட்டும் நாம் தப்பிவிட்டால் பிறகு நாம் மரணத்தையே வென்று விடுவோம். இல்லை தமையா, முட்டாள்தனமாக உளராதே. வா என்னுடன்.
அந்தமும் நானே, ஆரம்பமும் நானே. காளியும் நானே, மகா காளியும் நானே. இப்பொழுதும் காலம் இருக்கிறது நிசும்பா, தப்பிவிடலாம் வா. நிறுத்து. உனக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தேன் மகா காளி. இறுதியாக எனது மரண மண்டபத்தை அடைந்து விட்டாய் நீ. எனது மொத்த பலத்தையும் ஒன்று திரட்டி நான் இதை வகுத்துள்ளேன். இன்றுதான் உனது இறுதி நாள் என்று இவ்வுலகிற்கு உணர்த்துவேன். நிசும்பா, சூரியோதயம் வரும் வரை உன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள். எனது பேச்சை கேள், வா என்னுடன். தப்பி ஓட மாட்டேன். இக்காளியின் கதையை முடிப்பேன். இந்த இரவிலிருந்து உங்கள் இருவரையும் அந்த சூரியோதயத்தால் கூட காக்க இயலாது. 4 திசையையும் பார். இது என்னவென்று மனதிற்குள் குழம்புகின்றாயா? இதிலிருந்து நாம் இருவரில் ஒருவர் மட்டும்தான் வெளியில் செல்ல முடியும். எந்த மாயையும் எந்த சக்தியும் இங்கு ஒன்றும் செய்ய இயலாது. உன்னுள் இருக்கும் பெண்ணானவள் இன்று ஒன்றை உணர்ந்து கொள்வாள். எத்தனை பெரிய சக்தி படைத்திருந்தாலும் ஒரு பெண்ணானவள் ஆணின் முன்பு சிறு புழு போன்றுதான். நீ மிகவும் ஆடிவிட்டாய், மாயையினாலும் ஆயுதங்களினாலும். இப்பொழுது உனது சக்தி என்னவென்று நானும் பார்க்கிறேன். உனது இந்த அகந்தையின் சூரியன் உதயமாகும் முன்பே பஸ்பமாகிவிடும். என்னவாயிற்று தந்தையே? சமயம் நெருங்கிவிட்டது முருகா. புறப்பட வேண்டிய சமயம் இது. எங்கே? என்னை கேட்டால் இது செல்வதற்கான நேரம் அல்ல, காத்திருக்கும் நேரம் மகாதேவா. விசித்திரமாக உள்ளது நாராயணா. சற்று நேரம் முன்பு காளி அங்கு சென்று தாக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன். தாங்களோ அதை தடுக்க வேண்டும் என்று எண்ணினீர்கள். ஆனால் இப்பொழுது நான் செல்ல விரும்புகிறேன். தாங்கள் என்னை தடுக்க வந்துள்ளீர்கள். எனில் அதுதான் தேவை. தாங்கள் அங்கு செல்வதால் பிரச்சனை அதிகரிக்கத்தான் செய்யும். அவளை தடுப்பது எளிதான காரியமல்ல. அதனால் என் தங்கைக்குத்தான் துன்பம். அதை நான் விரும்பவில்லை. எனினும் என் கடமையை செய்யாமல் இருக்க இயலாத நாராயணா. தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் தந்தையே? ஆற்ற வேண்டியதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். மும்மூர்த்திகளிடமிருந்து பெற்ற ஆயுதத்தின் துணை இல்லாமல்
வெறும் உடல் வலிமையினால் ஒரு பெண் ஒரு ஆணினை வெல்ல முடியாது காளி. உனது இந்த எண்ணமும் இன்று இரவு முடிவதற்குள் தவிடுபொடியாகிவிடும். காலம் காலமாக பெண்களை பலவீனமானவர்களாகவே வைத்திருக்கிறீர்கள். ஆனால் தக்க சமயத்தில் அந்த பெண் தனது தந்தை, தனது சகோதரன், தனது கணவனின் பலமாக மாறிவிடுவாள். இன்று இந்த பிரபஞ்சத்திற்கே நான் ஒன்றை உணர்த்த விரும்புகிறேன். ஒவ்வொரு பெண்ணிற்குள்ளும் சக்தி உள்ளது. அந்த சக்தியின் பெயர் மகா காளி. ஒரு பெண் தான் உனக்கு உயிர் கொடுத்தாள். அவள்தான் உன்னை உருவாக்கினாள். ஆனால் நீ பிரபஞ்சத்து பெண்களை எல்லாம் அவமதித்திருக்கிறாய். ஆகையால் இன்று ஒரு பெண்ணால் உன் உயிரை இழக்கப் போகிறாய். ஒரு பெண் உனக்கு உயிர் கொடுத்தாள். இந்த பெண் உனது உயிரை பறிக்கப் போகிறாள். நிசும்பா! நிசும்பா! வா சும்பா, இங்கு வா. நான் எனது தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன்.
நான் என் ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டேன். இப்பொழுது நான் தங்களை எனது இறைவியாக ஏற்று தங்களிடம் சரண் புகுந்துள்ளேன். இப்பொழுது என்ன, தாங்கள் தங்களது பக்தனையே கொல்லப் போகிறீர்களா? இல்லை, ஏனெனில் இறைவி தன் பக்தர்களுக்கு ஆசீர்வாதமே அளிப்பாள். அப்படித்தானே? நான் மகாகாளியின் வடிவில் இருக்கிறேன், பார்வதி அல்ல, உன் சூழ்ச்சியில் வீழ்வதற்கு. இன்று உனக்கு தேவை அருள் அல்ல, இன்று உனக்கு தேவையானது அழிவுதான் சும்பா. அனைத்து அசுரர்களும், அனைத்து உயிரினங்களும் பாருங்கள். மகா ஞானியான பிரம்மதேவரே, நாராயணரே, மகாதேவரே, பாருங்கள். இது என்ன நீதியாகும்? ஒருவன் ஆயுதத்தை விட்டுவிட்டு சரண் புகுந்து விட்டால் அவன் மீதே தாக்குதல் தொடுப்பதா? சரணடைந்தவனையே கொல்லப் போகிறார்கள். நான் அனைத்தையும் துறந்து விட்டு நிற்கிறேன். ஆனால் இவரோ என் உயிரை துறக்கச் சொல்கிறார். இறைவியின் என்ன வடிவம் இது? பிரபஞ்சம் முழுவதும் பாருங்கள். சற்று பொறு காளி. சரணடைந்தவனை கொல்வது தர்மமாகாது. ஒரு தீயவனை அழிவிலிருந்து காத்துள்ளீர்கள். செயல் தவறென்பதை உனக்கு உணர்த்த வந்துள்ளேன். என் வழியில் வரமாட்டேன் என்று வாக்கு தந்துள்ளீர்கள் மகாதேவா. அவசியம் ஏற்பட்டது. நீ அசுரகுலத்தவள் அல்ல, அசுரர்களை அழிக்க வந்தவள் என்பதை நீ உணர்ந்து கொள். ஒரு இறைவியானவள் தவறென்பதை இழைக்கலாகாது. ஆனால் இவனது தவறுக்கு என்ன தண்டனை? இவன் செய்த தவறுக்கு தண்டனை நிச்சயம் கிட்டும். அதற்கான காலம் வருகையில். ஆனால் இச்சமயம் அமைதி கொண்டாக வேண்டும். இன்றைய இரவிலிருந்து தப்புவதற்காக அவன் நாடகமாடுகிறான் மகாதேவா. சூரியோதயத்திற்கு பிறகு மீண்டும் இவன் வேலையை தொடங்கி விடுவான். அதை நான் அறிவேன். ஆனால் சரணடைந்தவனை அழிப்பது அதர்மமாகும். நான் உரைத்த சொற்களை மீறினாய் என்றால் வேறு எவ்வழியுமின்றி என் சரீரம் மீது கால் பதித்தே சென்றாக வேண்டும். மகாகாளியாக மாறி உங்கள் மீது கால் வைப்பது எனக்கு ஏற்புடையதல்ல. தாயே, தங்களின் கட்டளைப்படி நான் இவனை கைது செய்கிறேன். தாயே, சற்று பொறுங்கள் தாயே, அமைதியாக இருங்கள் தாயே. தயவு கூர்ந்து தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். சாந்தி அடையுங்கள் தேவி.
அந்த துஷ்டன் மீது இருக்கும் கோபத்தால் இந்த பிரபஞ்சத்தையே அழித்து விடாதே. நில். தாயே, தாயே நில்லுங்கள். நான் தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நில்லுங்கள் தாயே, தாயே. அறிவேன், புரிகிறது. ஆனால் சிந்தித்துப் பார். நான் உன் செயலை தடுத்திருக்கிறேன் என்றால் அதற்கு தகுந்த காரணமும் இருக்கும். சாந்தமடைவாய் காளி. இல்லையேல் மீண்டும் ஒரு முறை சிவன் சவமாகத்தான் வேண்டும். என்னுடைய இந்த மாயச் சிறையில் இருந்து நீ தப்புவது நடக்காத காரியம் சும்பா. நான் தப்ப விரும்பவே இல்லையடா முட்டாள். வந்துவிடு சூரிய தேவா, வந்துவிடு. போதும். ஒரு முறை உன்னை நான் காண விரும்புகிறேன். அதன் பிறகு நீ என்னுடைய தாசனாக மாறியிருக்க வேண்டும், வாழ்நாள் முழுவதும். தாங்கள் எதற்காக அப்படி செய்தீர்கள் மகாதேவா? தாங்கள் ஏன் சும்பனை அழிக்க விடாமல் தடுத்தீர்கள்? இன்றைய இரவு பொழுதில் அவனை அழிப்பேன் என்று சபதம் ஏற்றிருந்ததை மறந்துவிட்டீர்களா? ஒரு தீயவனை அழிவிலிருந்து காத்துள்ளீர்கள். தீயவை உடலில் இருப்பதில்லை பார்வதி, அது அவனது உணர்வில் இருப்பதாகும். உனது எண்ணமானது தீமையை கொல்வதென்பதாகும். அச்சூழ்நிலையில் நீ சும்பனை அழித்து விட்டால் அநேக சும்பன்கள் பிறப்பெடுப்பார்கள். அசுரனை அழிப்பது முக்கியமல்ல, அசுரனுள் இருக்கும் அரக்க உணர்வை கொன்றாக வேண்டும். அதுவே முழுமையான அழிவாகும். இனியும் ஒரு சும்பன் பிறக்கக்கூடாது. ஆனால் அதற்கான நேரம் எங்கிருக்கிறது மகாதேவா?
சூரியன் உதயமாகப் போகிறது. அந்த சூரியன் உதிப்பதற்கு முன்பு நான் சும்பனை அழிக்காவிட்டால் பிறகு கொடுத்த வாக்கை காப்பாற்ற உயிர் பிச்சை கொடுத்தாக வேண்டும். இதுதான் தங்களது முடிவா? ஒரு துஷ்டன் இரவா வரம் பெற வேண்டுமா? நான் உரைத்தது அதுவல்ல பார்வதி. சும்பன் போன்ற அநேக சும்பன்கள் பிறக்கக்கூடாதென்பதை நான் உரைத்ததன் நோக்கம். அதை நினைவில் கொள். மகா காளியானவள் இரத்த பீஜனை எவ்வாறு கொன்றாளோ அவ்வாறே சமயமறிந்து நீ சும்பனை அழித்தாக வேண்டும். அது நன்மையானதோ தீமையானதோ எதுவாயினும் சும்பன் அழிக்கப்பட வேண்டும். இதற்கு மேல் உன் விருப்பம். உச்சிதம் என்றெண்ணும் செயலை ஆற்று. வாக்கொன்றளிக்கிறேன். இம்முறை உன் மார்க்கத்தில் நான் வரமாட்டேன். ஏதேனும் வழி தெரிந்ததா பார்வதி? இல்லை லக்ஷ்மி தேவி, இதுவரை தெரியவில்லை. நேரம் செல்ல செல்ல சும்பன் மரணமில்லா நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். இதுவரை தங்களின் கணவர் மகாகாலனின் வழியை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். ஆனால் இம்முறை உனது சகோதரர் நாராயணரின் வழியை கொஞ்சம் பின்பற்றி பார். தாங்கள் கூற வருவது என்ன தேவி? நாராயணர் என்ன செய்வார் என்று சிந்தியுங்கள். எவரேனும் அவரிடம் விளையாடினால் நாராயணர் அவர்களை தாக்க மாட்டார் பார்வதி. அவர்களது வழியிலேயே சென்று அவர் விளையாடுவார். விளையாடியே அவர்களை தோற்கடித்தும் விடுவார். சும்பனின் மனநிலை இரத்த பீஜனின் மனநிலையை போன்றது. அம்மனநிலையை நீ முதலில் புரிந்து கொண்டாக வேண்டும். இனியும் ஒரு சும்பன் பிறக்கலாகாது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்துவிட்டது லக்ஷ்மி தேவி. நான் சந்திரகண்டா வடிவம் எடுக்க தாங்கள் எனக்கு உதவுங்கள். எனக்கு மீண்டும் தங்களது உதவி தேவை. தாங்கள் செய்வீர்கள் தானே? நீயா? இந்த சூழ்நிலையிலா? பார்வதி, ஆம், உன்னிடம் ஒன்று கூற வந்துள்ளேன் சும்பா. வெல்லும் நிலையில் நீ ஏன் தோற்று போகிறாய்? சூரியோதயம் வரை உயிருடன் இருந்து சாகாவரம் பெற்று விடுவாய். ஆனால் உனது கனவு மரித்துவிடுமே சும்பா. உனது கனவு என்னை அடைவதுதானே, என் நாதனாவதுதானே. நன்றாக யோசி. தூண்டலோச்சன், சண்டன் முண்டன், இரத்த பீஜன், தாரகாசுரன், மகிஷாசுரன், இப்பொழுது உனது சகோதரன் நிசும்பன். இவர்கள் அனைவரையும் நீ எதற்காக பலி கொடுத்தாய்? எனக்காகத்தானே, என்னை அடையத்தானே. ஆனால் என்னை அடையாமல்
வாழ்ந்து என்ன சாதிக்கப் போகிறாய்? இதற்கு என்னிடம் ஒரு வழி உள்ளது. இன்று இரவு முடிவதற்குள் யுத்தத்தில் நீ என்னை தோற்கடித்து விட்டால் நான் மகாதேவரை துறந்து விடுவேன். பிறகு நான் நிரந்தரமாக உன்னுடையவளாகி விடுவேன். சூரியோதயத்திற்குள் நீ என்னை யுத்தத்தில் தோற்கடித்து விட்டால் நான் மகாதேவரை துறந்து விடுவேன். அதன் பிறகு என்றென்றும் நான் உன்னுடையவளாகி விடுவேன். நன்றாக யோசி. தோல்வியடைவதால் எந்த பலனும் இல்லை. ஆனால் வெற்றி பெற்று விட்டால் நான் உனக்கு சொந்தமாகி விடுவேன். இப்பொழுது நீதான் முடிவெடுக்க வேண்டும். என்ன இது? உண்மைதானா? நான் தான் பொய்யுரைப்பதே இல்லையே. அப்படி என்றால் இந்த உண்மைதான் உனது பாக்கியமாகப் போகிறது. உன்னை தாக்கி தோற்கடிப்பேன். யுத்தத்திற்கு நான் தயார் பார்வதி. உனது அன்னை அங்கு கோபித்துக் கொண்டாள். இங்கு புதல்வனுமா? இவை அனைத்துமே தங்களால் விளைந்ததுதான். இதை பற்றிதானே தாங்கள் கூறினீர்கள்? ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கான வினை உண்டென்று. அதுவேதான் நமது பொறுப்பாக மாறிவிடும். தாங்கள் தாயார் சும்பனை கொள்வதை தடுத்தீர்கள். அதன் விளைவாகத்தான் தாயார் கோபமாக உள்ளார். அதன் விளைவாகவே தங்களின் புதல்வனும் சோகமாக உள்ளான். வானில் இருந்து மழை பொழிவது எதனால்? மேகத்தால் பாரத்தை சுமக்க இயலாததாலா? அது இவ்வுலகத்தின் தாகம் தீர்க்கப் பொழிகின்றது. சில சமயம் பெரியவைகளுக்காக சிறியவைகளை தியாகம் செய்தாகவே வேண்டும். என் தாயார் தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதே எனக்கு மிகப்பெரிய விஷயமாகும். ஆனால் தாங்கள் அவ்வாறு நடக்க விடாமல் தடுத்து விட்டீர்கள். நினைவிருக்கட்டும் தந்தையே, சும்பன் இன்று இரவு உயிர் பிழைத்து விட்டால் என் தாயின் நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும். பிறகு இந்த முருகன் நிரந்தரமாக கைலாயத்தை விட்டு சென்று விடுவான். நாம் ஆற்றும் ஒவ்வொரு செயலும் காலச்சக்கரத்தில் இணைக்கப்பட்டுள்ளது கார்த்திகேயா. உனது முடிவின்படி நீ செயல்பட உனக்கு உரிமை உள்ளது. ஆனால் தற்பொழுது மிக முக்கியமானது என்னவென்றால், நீ தந்தையின் சொற்படி கேட்காமல் போனாலும் உன் அன்னையின் மீது முழு நம்பிக்கை கொள்வாயாக.
இவர்தான் எங்களது அரசன் சும்பன், உலக வேந்தர், எப்போதும் எங்களை பாதுகாத்து வருபவர். ஆனால் இன்று கால சுழற்சி அவரது விருப்பத்திற்கு எதிராக இந்த யுத்தத்தில் பங்கு கொள்ள செய்துவிட்டது. உனது அசுர படையினர் நீ ஏதோ சூழ்ச்சியில் மாட்டியுள்ளது போல் உணர்கிறார்களே சும்பா. ஆகையினால் உனது நிலையை அவர்களுக்கு தெளிவுபடுத்து. நான் என்னுடைய விருப்பத்தினால் தான் இந்த நேரத்தில் யுத்தம் புரிய வந்துள்ளேன். இல்லை மாமன்னா, நாளை சூரிய உதயம் வரை காத்திருங்கள். நீங்கள் மரணத்தை வெல்வீர்கள். மீண்டும் மூவுலக வேந்தராவீர்கள். எங்களின் தலைவராவீர்கள். எனக்கு அந்த மூவுலகமும் வேண்டாம். உங்கள் அசுரர்களை பற்றிய எண்ணமும் எனக்கில்லை. எனக்கு இந்த பார்வதி மட்டும் போதும். நினைவிருக்கிறதல்லவா தேவி, இந்த யுத்தத்தில் தோற்றுவிட்டால் நீ என்னவளாகிவிட வேண்டும். ஒவ்வொரு பெண்ணின் நிலைமையும் இதுதான். அவள் ஒரு ஆணிடம் நிச்சயம் தோற்றாக வேண்டும். இன்று நீ என்னவளாவதை எவராலும் தடுக்கவே முடியாது. எப்பொழுதுமே ஒரு பெண்ணை தரக்குறைவாகவே நீ பார்த்துள்ளாய். ஆனால் இன்றைய இரவில் ஒன்றை உணர்ந்து கொள்வாய். எப்பொழுதெல்லாம் ஒரு பெண்ணை அபலையாக எண்ணி அவளை ஆட்கொள்ள நினைக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் அவள் உள்ளிருக்கும் மகா காளி வெளிவருவாள். எந்த பெண்ணின் இனத்தை நீ அவமதித்தாயோ அவர்கள் அனைவரையும் நான் இங்கு வரவழைக்கிறேன் சும்பா. இது உண்மையில் அநீதியாகும். நான் மகாகாளியிடம் தான் யுத்தம் புரிய விரும்பினேன். எப்பொழுது ஒரு பெண்ணானவள் தாக்கப்படுகிறாளோ அவள் உள்ளிருந்து ஒரு மகாகாளி வெளிப்படுவாள். துஷ்டனே, அச்சப்பட்டு நீ நேரில் வராமல் இந்த ஒன்றுமறியா தேவியரை என்னிடம் அனுப்பியிருக்கிறாயா? இது சூழ்ச்சியாகும். இது சூழ்ச்சி அல்ல சும்பா, உனது அழிவின் ஆரம்பமாகும். பெண்ணை அவமான சின்னமாக நினைக்கும் உனக்கு இன்று அந்த பெண்ணாலேயே அவமானம் ஏற்பட போகிறது. உன்னுடைய விருப்பம் என்ன? மகாகாளியுடன் யுத்தம் புரிவதுதானே? 4 திசைகளிலும் பார், எங்கள் அனைவருக்குள்ளும் மகாகாளி உள்ளார். ஒவ்வொரு பெண்ணிற்குள்ளும் மகாகாளியின் சக்தி உறைந்துள்ளது.
என்னை கொல்வதற்கான உனது திட்டமாகும் இது. இந்த திட்டத்தை நான் வெற்றியடைய விட மாட்டேன். சூரியன் உதயமாகப் போகிறான். விடியும் வரை நான் உயிரோடு இருந்து விட்டால் பிறகு எனக்கு மரணம் என்பதே இல்லை. அதுவரை உன்னால் என்னை பிடிக்க இயலாது. இந்த இரவு மரணத்திற்கான இரவு சும்பா. இங்கு நேரமோ ஒளியோ எண்ணமோ உயிரோ என்னுள்ளேயே முடிந்து போய்விடும். உன்னுடைய எந்த சக்தியும் உனக்கு உதவி புரியாது சும்பா. ஏனென்றால் இது மரணத்திற்கான இரவு. இன்று உனது அழிவின் மூலம் இந்த பிரபஞ்சம் ஒன்றை உணர்ந்து கொள்ளும். எவன் ஒருவன் ஒரு பெண்ணின் சக்தியை அவமதிக்கின்றானோ அவனது கதை முடிந்துவிடும் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணின் வேகத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாது முட்டாளே. இன்று உனக்கு பெண்ணின் பெருமையையும் கடமையையும் இரண்டையுமே உனக்கு உணர்த்துவேன். ஒரு பெண் பார்வதி மட்டுமல்ல, அவள் மகா காளியாகவும் மாறுவாள். ஒவ்வொரு பெண்ணிற்குள்ளும் ஒளிந்திருக்கும் மகா காளியின் கடமையை இன்று நான் உணர்த்தப் போகிறேன். பார்த்தீர்களா மகாதேவா, பெண்ணின் சக்தியை? அதை கண்டு கொண்டிருக்கிறேன் நாராயணா. பெண்ணிற்கு தர வேண்டிய மரியாதையை தராவிட்டால் அவர்களின் நிலைமை என்னவாகும் என்பதை உணர வேண்டிய தருணம் இது. அந்தமும் நீயே. ஏனென்றால் என்னிலிருந்து தான் அனைத்தும் ஆரம்பமாகிறது. ஆரம்பமும் நீயே. ஏனென்றால் ஒவ்வொரு அழிவிலிருந்து ஒரு புதிய யுகத்திலிருந்து புதிய பாதையை ஆரம்பிக்கிறேன். சப்தமும் நீயே. ஏனென்றால் சப்தம் ஆனந்தமாகும். நாதமும் அதுவே, பிரம்மமும் அதுவே. அழிவும் நீயே. அநீதி எப்பொழுதெல்லாம் தழைக்கிறதோ நான் அதை அழித்து விடுவேன். அணுவும் நீயே. இந்த பிரபஞ்சமே அணுவிலிருந்து தான் பிறக்கிறது. அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் அந்த அணுவும் நானே. பிரம்மாண்டமும் நீயே. அழிவிற்கு பிறகு அனைத்தும் என்னுள் அடைக்கலமாகிறது. ஆகையால் நானே பிரம்மாண்டம். கர்மமும் நீயே. மோட்சமும் நீயே. ஏனென்றால் என்னில் கலப்பதற்கு காலம் தேவைப்படும். அதுவே என்னுள் கலந்து விட்டால் அனைத்தும் ஒரு முடிவிற்கு வந்துவிடும். ஒளியும் நீயே, இருளும் நீயே. ஏனென்றால் தர்மத்திற்கான ஒளியை காட்டுபவளும் நானே, அதர்மம் எனும் இருளை ஒழித்து கட்டுபவளும் நானே. காளியும் நீயே. இந்த காளி காலனிலிருந்து உருவானவள். மகா காளியும் நீயே. ஏனெனில் மகா காலனால் உருவானவள் நான். இன்றைய இரவில் உனக்கு மரணத்தை பரிசளிக்க வந்திருக்கிறேன் துஷ்டா. பெண் அமைதியின் வடிவானவள். அவள் ஒரு ரத்தின கல்லை போல அனைவருக்கும் ஒளியை தருபவளாக இருக்கிறாள். ஆனால் அவளையே நீ அவமதிக்க முற்பட்டால் அந்த பெண்ணானவள் எதையும் மறுக்கும் ஒரு வைரமாக மாறிவிட துணிந்து விடுவாள். ஆம், நான் மகா காளியாவேன். நான் கோழையல்ல, ஒரு வீராங்கனை. தர்மத்தின் வழியில் செல்பவர்களுக்கு நான் அருள் புரிவேன்.
ஆனால் உன்னை போன்ற துஷ்டர்களுக்கு நான் அழிவையே தருவேன். காளியும் நானே, மகா காளியும் நானே. பெண்ணிற்கு சங்கடம் ஏற்பட்டால் எதற்காக அவள் ஆணை தேடி வருகின்றாள்? யுத்தத்தை நீதான் புரிந்தாக வேண்டும் பார்வதி. ஏனெனில் எந்த வெற்றி மற்றவரின் உதவியால் கிடைக்கின்றதோ அவ்வெற்றியை கருணை என்றே கூறுவார்கள். என்னை நான் உணர்ந்து கொள்ள தாங்கள்தான் உறுதுணையாக இருந்தீர்கள். இத்தனை நாட்களாக ஒரு எல்லைக்குள் முடங்கி கிடந்த என்னை பெண்ணானவள் எல்லையற்றவள் என்பதை உணர்த்தினீர்கள். இன்று இரவு தடுத்தீர்கள். ஏனென்றால் சும்பனை நான் வெல்வதற்கு முன்பு அவன் சூழ்ச்சியை வென்றாக வேண்டும். அதுபோல் சும்பனின் உயிரை பறித்தாலும் என் வழியில் எந்த தவறும் இருக்கக்கூடாது. இப்பொழுது தங்கள் வழியிலேயே சும்பனின் கதை முடிந்துவிட்டது. முடிவுதான் ஆரம்பம் காளி. கைலாயம் இந்த இறைவிக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. செல்வோமா?